நீட் தேர்வை கொண்டு வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை ரத்து செய்வோம் என கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமிக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்த கருத்தை தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் கருத்து கேட்டு அதன் பின்னரே 8 வழி சாலை திட்டம் கொண்டு வருவதற்கு முடிவு செய்யப்படும் என்றார். டிடிவி தினகரனையும் அவரை சாடினார். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கெடுகின்ற குணம் உடையவர் என்றும் குறிப்பிட்ட பாலாஜி, தேர்தலுக்கு பிறகு ஏழைகளுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பையும் மனதில் வைத்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முடிவெடுப்பார். அதை அவரே சொல்லிட்டாரு. அவரை மீறி இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. அதனால் அவருடைய முடிவு தான் இறுதி முடிவு. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். அவர் வேண்டான்ட்டார் தான் வேண்டாம் தான். மக்கள் வேணும்னு சொன்னால் செய்வாங்க, வேண்டாம்ட்டா முதலமைச்சர் விட்டுறார். ஸ்டாலினுடைய போக்கு மூர்க்கத்தனமான போக்கு, முரட்டுத்தனமான போக்கு. அதிமுக அழிப்பதிலே கவனம் செலுத்துகிறார் ஒழியா மக்களை வாழ வைப்பதிலே அதற்கான திட்டங்களோ அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் கிடையாது, அவருடைய நடைமுறையிலும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அவருடைய தேர்தல் அறிக்கை அத்தனையும் ஜீபுபாக்கதான். இதேபோல் குடிகாத்தம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் நிலோஃபர் கபில், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக உள்ளது அதிமுக அரசுதான் என கூறினார். நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் மற்றும் இடைத்தேர்தலிலும் அதிமுக அமோகமாக வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். நம்முடைய உருதுவில் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உருது மொழியில் பரீட்சை எழுதி கொண்டிருந்தார்கள். இதை திமுக ஆட்சியும் முஸ்லிம் லீகும் சேர்ந்து இந்த உறுதி பரீட்சையை உருதுவில் எழுதுவதற்கு ரத்து செய்திருக்கின்றார்கள். நம்முடைய அம்மாவின் ஆட்சியின் சார்பாக தான் இன்றைய நாள் இந்த இஸ்லாமிய மாணவர்கள் உருதுவில் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இரட்டை இலை வெற்றி பெறும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அனைத்து கூட்டணி கழக தொண்டர்களும் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக. இதனிடையே ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவல் ஏழுமலை ஆதரித்து அமைச்சர் சேவு எஸ் ராமச்சந்திரன் திறந்த வேனில் ஆரணிப்பாளையம், கொச்சப்பாளையம், அருணகிரசத்திரம், காந்திநகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட 33 வார்டுகளிலும் தனது கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வடசென்னையில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து திருவொற்றையூர், சீனிவாச பெருமாள் கோவில், பெரியார் நகர், ஒற்றைவாடை தெருக்களில் வீடு வீடாக சென்று கூட்டணி கட்சிகள் தலித் வாழ் மக்களிடம் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகர் மற்றும் தேயிலை தோட்ட பகுதிகளில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மகேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேணுகோபாலை ஆதரித்து கும்மிடிப்பூண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் காரமடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நீலகிரி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து பாஜக மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான ல கணேசன் பரப்புரையில் மேற்கொண்டார். அப்போது அவர் பாஜகவுடன் அதிமுக வைத்துள்ள கூட்டணி வைத்திருப்பது அரசியலுக்கான கூட்டணி அல்ல, கொள்கை ரீதியான கூட்டணி என்று தெரிவித்தார். எனவே கடந்த முறை வீழ்ச்சி என்பது அது வீழ்ச்சியாகவே இருக்கட்டும். மீண்டும் ஒருமுறை ஒரு MP கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெற்றி பெறக்கூடாது என்பதை நாம் சபதமாக எடுத்து பணிபுரிய வேண்டாம். 40 நமது, 40 நமது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மிகச் சிறப்பாக செயல்பட்டார். காரணம், யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு தலைமை இல்லாமல் போகும் பொழுது, வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, யாரு என்று சொல்லாமல் போய்விட்டார் என்கின்ற எண்ணமும் இருக்கும் போது நன்றாக செயல்பட்டு அவரும் திரு OPS அவர்களுமாக இணைந்து 2 ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சிக்கு மக்கள் தந்த உத்தரவு முழுமையான 5 ஆண்டு காலமும் அகில இந்திய அண்ணா திமுக ஆட்சியிலே இருக்க. திருப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஆறுமுகத்தை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பல்வேறு இடங்களில் அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டார்.